எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல தீயில் விழுந்த பனித்துளி கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். அந்த கோர்ட்ல வக்கீல்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கமா கௌதம் வேக வேகமா நடந்து போக அவன் கூட அதே வேகத்துக்கு நடந்து போறான் வெங்கட். ஏன்டா கௌதம் என்னை போட்டு இப்படி சாகடிக்கிற? டேய், உனக்கு தான் அந்த 2 பேர்த்தையும் நல்லா தெரியும்னு சொன்னேன்ல, அவங்ககிட்ட போய் சும்மா பேசுவான். ஏய், அந்த பிள்ளை குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கு. யாரு புண்ணியமோ நெஞ்சுக்கு வந்த குண்டு அந்த பிள்ளையோட இடது கையில் பட்டு அது மயக்கமாயிடுச்சு, ஐசியூவில் இருக்குது. ஆனால் இப்போ இந்த கேஸு இன்னும் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. நாம் போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னா எரிஞ்சு தாண்டா விழுகுவாங்க. நீ தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுற. இப்போ இந்த கேஸை தெரிஞ்சு மட்டும் நீ என்ன பண்ண போற? தெரிலடா, என்ன பண்ணுவேன்னு தெரில. ஆனால் ஏதோ மனசுக்குள்ள இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு உள் மனசு துடிக்குது. அதனால தான் கௌதம், எப்படியும் இந்த கேஸை நிச்சயமா கோர்ட்லேயே வேற ஒரு நல்ல வக்கீல் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இல்லை இவங்களே மாற்றி மாற்றி வாதாடி கொலையாளி யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. அதாவது கொலைக்கு ட்ரை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. அதனால இந்த கேஸை பற்றி நமக்கு என்ன? அதான் 24 மணி நேரம் நியூஸ்லையுமே நம்ம கோர்ட்டில் காசிப் பேசியுமே எல்லாம் நமக்கு காதுக்கு வருதில்ல. இப்போ கண்டிப்பாக அவங்க ரெண்டு பார்த்தாகணுமா? நடந்துட்டு இருக்கிறவ டக்கு நின்று வெங்கட்டை பார்க்க வெங்கட்டும் நினைக்கிறான். என்ன இப்போ நீ கூட்டு போக மாட்டே அப்படிதானே? ஏதோ என்னை விட அவங்க எடுத்து உனக்கு நல்லா தெரியுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உன்ன மாதிரி எனக்கு அவங்களை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உன்னை கூப்பிட்டுருந்துருக்கவே மாட்டேன். இப்போ நீ என்ன சொல்கிற? வருவியா வரமாட்டியா? பெருமூச்சு விட்டவன் வரேன் வா கௌதமை கூட்டிகிட்டு போகிறான். கரெக்டாக அது லன்ச் டைம் முடிஞ்சு ஒரு ரூமில் 2-3 ஜூனியர் வக்கீல் வெளியில் வர கை வாஷ் பண்ணுறதுக்காக டிஃபன் பாக்ஸோட போகிறத பார்க்குறாங்க. டக்குனு நின்ன வெங்கட் கௌதமை பார்த்து, இந்த ரூமில் தான் இருக்காரு. கண்ணன் தானே? ஆமாம். அந்த பையன் ராய்க்காக வாதாடினவர் தானே? ஆமாண்டா. லன்ச் டைமு, இப்போ தான் சாப்பிடுவாங்க போல். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமா? சொல்லிட்டு இருக்கும் பொழுதே உள்ளேருந்து இன்னொருத்தர் வர அவங்க 2 பார்த்து, யாருப்பா, என்ன வேணும்? அது திரும்பி பார்க்குறாங்க. கையில் கோட் கிடையாது. நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கோம். அவங்களும் வக்கீல்னு தெரியல. நாங்களும் வக்கீல் தான். ஓ சார், சொல்லுங்கள் சார். உள்ள கண்ணன் சார் பார்க்க முடியுமா? இந்த ஒரே நிமிஷம் சார். கை கூட வாஷ் பண்ணாமல் உள்ளே போனவன் உடனே வந்து உள்ளே வர சொல்கிறாரு சார். கண்ணன் வர சொன்ன உடனே கௌதம் வெங்கட் 2 பேரும் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. சாப்பிட்டு கை கழுவி கையெல்லாம் தொடச்சி தன்னோட சேருக்கு வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து, வாங்க தம்பி, நீங்கள் வெங்கட் தானே? ஆமாம் சார், வெங்கட் தான். நிறைய வாட்டி மீட் பண்ணி பேச ஞாபகம் இருக்குது. ஆனால் திடீர்னு பேர் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார். இவர் பேர் கௌதம் சார், என்னுடைய ஃப்ரெண்டு. இங்கே தான் சார் வக்கீலா? தெரியும் தெரியும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பெரியவர் ஒருத்தர் தனியாக வந்து போராடும் பொழுது நீங்கள் தானே அவர் கேஸை முடிச்சு கொடுத்தீங்க? ஆமாம் சார், நல்லா ஞாபகம் இருக்குது. சொல்லிக்கிட்டே அவர் சேரில் வந்து உட்கார, பரவாயில்லடா, நீயே 4-5 கேஸ் எடுக்கிற, அதில் ஏதோ ஒன்றா தெரிஞ்சிருக்கு பாரு, சும்மா இருடா. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சேரில் போய் உட்காந்ததுக்கு அப்புறமா கண்ணன் அவங்க 2 பேர்த்தையுமே புருவ சுருக்கத்தோட என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கௌதம் டக்குன்னு, சார், அந்த பொண்ணு ரீனாவோட ஸ்டோரி பற்றி கேட்கலாம் தான் சார் வந்தோம். ஆச்சரியமானவர், ஸ்டோரியா? அது ஸ்டோரி இல்லைப்பா, உண்மையாக நடந்தது. சாரி சார், அந்த கேஸ் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம். ஆச்சரியமாக இருக்கே. இந்த கேஸை பற்றி நீங்கள் எந்த சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணிங்கனாலும் விளக்கமாக சொல்லுவாங்க. 10வது குறைக்கு அவங்களுக்கு வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சேனலும் ரீனா ராய் கேஸ் ரீனா ராய் கேஸ்ன்னு போட்டு கிளின்னு கிழிச்சிட்ருக்காங்க. அதில் என்னை வர உள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுமா இங்கே வந்திருக்கீங்க? சார், இப்போது கேட்டதுக்கு அப்புறமா ஒரு சில சொல்கிறது இதெல்லாம் வேறு சார். இந்த கேஸை உள்ளே இருந்து பார்த்து யார் மேலே தப்பு யார் மேலே சரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நியாயத்துக்காக போராடுறவங்களோட வாயில கேட்டோம்னா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால தான் சார் நான் உங்களை பார்க்க வந்தேன். சிரிச்சவர், அப்போது நியாயத்துக்காக நான் தான் போராடுறேன்னு உங்களுக்கே தெரியுது. அந்த முரளிக்கு இதில் சான்ஸ் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி தானே? டக்குன்னு அமைதியான கௌதம் வெங்கட்ட ஒரு முறை பார்த்துட்டு, அப்படி சொல்ல வரல சார். கேஸை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறமா ராய் மேலே எந்த தப்பும் கிடையாது. நடந்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரீனா மேலே மிஸ்டேக் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லா பக்கம் பரவிடுச்சு. அதனால தான் சார். அவர் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்து, கௌதம், அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை தவிர வேற யார் இந்த கொலை பண்ணியிருந்திருக்க முடியாது. பக்காவா அந்த பொண்ணு அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போய் பாய்சன் வாங்கி அந்த மருந்தை தான் பேக்கில் வச்சிருக்கிறா. கொடுத்தவர் அவர் கையில் தான் பில் கொடுத்தன்னு
பக்காவா சொல்றாரு. அண்ட் அது மட்டும் கிடையாது. அந்த கடைக்கு அவ வந்துட்டு போன சிசிடிவி கேமராவும் இருக்கு. அவ வாங்குன அந்த மருந்து கவருக்குள்ள தான் இந்த பாயாசத்த வச்சிருக்கிறா. ஹேண்ட்பேக்ல எடுத்துட்டு போயி, அத ரூம் வரை கொண்டு போயி, சாப்பாடு ஆர்டர் பண்ணி, ஃபுட் வந்ததுக்கு அப்புறமா அத உள்ள மிக்ஸ் பண்ணிட்டு, இவ மட்டும் சாப்பிடாம வந்திருக்கா. இது எல்லாத்துக்கும் கோர்வையா எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸுமு, சாட்சிகளுமு, கூடவே சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்கு. கம்ப்ளீட்டா இது எல்லா சீனும் கிடைக்கலினாலும், முக்கியமான சீனுகளுக்கெல்லாம் நாங்க வச்சிருந்திருக்கிறோம். அத கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணோம். உங்களுக்கு ஜட்ஜ் பிரகாஷ பத்தி நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன். சாட்சிகள் பக்காவே இருந்தாலுமே, அவர் தீர விசாரிச்சு தான் தண்டனை குடுப்பாரு. அப்பேற்பட்டவரே இந்த பொண்ணு மேல மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னா, குற்றவாளி அந்த பொண்ணா தான் இருக்கும். சார் ஆனா காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் யாரும் அழுத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். இதுக்கு காரணம் என்னவா தான் சார் இருக்கும்? வெரி சிம்பிள். இந்த பொண்ணு ரீனாவும், அந்த பையன் ராயும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு பக்கம் மீட் பண்ணி, அதுக்கப்புறமா ரீனா தான் முதல்ல ராய லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ராய் நல்ல திறமையானவரு. அவரு நெறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அத பாக்க பாக்க ரீனாவுக்கு ரொம்ப ஆசை வந்திருக்குது. ரீனா தான் போய் பேசியிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ராய்க்கு பிறவியிலிருந்தே காதும் கேட்காது, வாயும் பேச வராது. செய்கை மொழியால மட்டும்தான் இத்தனை திறமைகள பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்ஃபார்ச்சுனேட்டா ஸ்கூல் போயிட்டு வரும்பொழுது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஆட்டோலருந்து கீழ விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய இடது கால் கொஞ்சம் குட்டையா இருக்கும். மீன்ஸ் அவருடைய 2 ஷூவும் ஒரே ஹைட்ல இருக்காது. ஷூ போட்டு நடந்தாருன்னா நார்மலா நடக்கிற மாரி இருக்கும். ஷூ கழட்டினா அவருடைய இடது கால் கொஞ்சம் குட்டையாவும், வலது கால விட கொஞ்சம் உயரம் கம்மியா தான் இருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சு தான் ரீனா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே ரீனாவ ராய் அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு தன்னுடைய குறைகள வச்சு. ஆனா இருந்தாலும் ரீனா அத எதையும் பொருட்படுத்தாம, இப்படி இருந்துமே இவர் திறமையா இருக்காரு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காரு, அந்த மாரி நெறைய எண்ணங்கள்ல காதலிச்சிருக்காங்க. ஆனா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா ரீனாவுக்கு வீட்ல மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்களுடைய சொந்த மாமா பையன் தான். அதாவது அவைங்க அம்மாவுடைய கூட பொறந்த அண்ணன் பையன் ராஜேஷ். சார் அது புரியுது கௌதம். நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு. ரீனா, ரீனாவோட அம்மா, அப்பா எல்லாருமே பிறப்பிலிருந்தே கிறிஸ்டின்ஸ் தான். ஆனா ரீனாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, ஆரோக்கியமேரி, அவங்களுடைய பிரதர், ஓன் பிரதர் ஒரு ஹிந்து பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அவங்க பையனுக்கு ராஜேஷ்னு பேர் வச்சிருக்காங்க. அவரு இப்போ கன்வெர்ட்டட்னு சொல்ல முடியாது, நான் கன்வெர்ட்டட்னு சொல்ல முடியாது. எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாரி முடிவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த காலத்துல அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? அதனால ரீனாவோட அம்மாவாகிய ஆரோக்கியமேரியுடைய அண்ணன் பையனுக்கு தான் ரீனாவை கொடுக்கணும்னு ஃபேமிலி பக்காவா முடிவு பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையில ரீனா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு முதல்ல அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ராஜேஷ் ஃபேமிலி ரொம்ப பெரிய பணக்கார ஃபேமிலி. அவரும் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாரு, எந்த குறையும் இல்லாத பையன், கை நிறைய சம்பாதிக்கிற பையனை அப்படி இப்படின்னு பிரைன் வாஷ் பண்ணியிருக்காங்க. ரீனாவும் 2 பக்கம் மாறுற மாதிரி சூழ்நிலையில தான் இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரே யோசனை. அதனால இப்படி பண்ணிட்டாங்க. சரி, எனக்கு ஒரு டவுட்டு, சொல்லுங்க. அதுக்கு ரீனா ராயை விட்டுட்டே போயிருந்துருக்கலாமே, கொன்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுல்ல? ஆ, அப்படி கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை 8 வருஷமா லவ் பண்ணிட்டு ஒரு பையனை விட்டுட்டு போறா அப்படின்னு அந்த பையன் ஒருவேளை கேஸ் போட்டானாலோ. ரீனாவும் ராய் லவ் பண்ணது மோஸ்ட்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ராயை ரீனா விட்டுட்டு போறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு எடுத்த உடனே அவனுடைய மாற்றுத்திறனாளியா இருக்கங்காட்டி தான் விட்டுட்டு போறாளோன்னு ஒரு பழி வந்துடும். அதனால கொன்னுட்டோம்னா அவன் இறந்துட்டான், மறக்க முடியல, வீட்டில் பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம் இல்லையா? தவறு பண்ணும் பொழுது அதெல்லாம் யோசிக்கவா முடியும்? நிறையா பொண்ணுங்க வேண்டான்னு விட்டுட்டு போறாங்க. ஒரு சில பேர் மட்டும், ரொம்ப ஒரு சில பேர் மட்டும் இல்லாம போயிட்டாலே பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கேஸ் தான் இந்த ரீனா. அப்போ ராஜேஷ் கூடான கல்யாணத்துக்கு ரீனா ஓகே சொல்லிட்டாங்க நீங்க சொல்றீங்களா சார்? 100%. அதனால தான் ரீனாவும் ராஜேஷும் சேர்ந்து பர்டிகுலராக காஞ்சிபுரத்துக்கு போய் அப்கமிங்கில் வரக்கூடிய அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு பட்டுப்புடவை தயார் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கான பில்லு, 2 பேர் வந்ததுக்கான சாட்சி, சாரியை தேடி தேடி ரீனா எடுத்து அந்த சாரியில் ரீனா ராஜேஷ்னு பேர் போடுறதுக்கு ரீனாவே தான் கையால் எழுதி கொடுத்த எல்லா சாட்சிகளும் இருக்குது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா சார்? எனக்கு இன்னொரு சின்ன ஹெல்ப் சார். சொல்லுங்கள். ராய் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்குமா சார்? எதுக்காக? இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் முதல்ல வக்கீலா இல்லை பத்திரிக்கை எழுத வந்திருக்கீங்களா? சார் இல்லை சார், வக்கீல் தான். சரிப்பா, அதுக்காக நீங்கள் ஃபுல் டீட்டெயில் கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை சார், சும்மா இந்த கேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். கேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கிட்டயே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் மீறி நான் அவைலபிளாக இல்லைன்னா
போய் சோசியல் மீடியா பாருங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கண்டிப்பா ரீனா இப்ப குண்டடிப்பட்டதுனால அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே இந்த கேஸ் இன்னும் பரபரப்பா போகும். அப்ப நீங்க பாத்துக்கலாம். வெங்கட், என்ன சொல்றது புரியுதா? அந்த வார்த்தையில ஒரு சூட்சமம் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட வெங்கட், புரியுது சார், வாடா போலாம். இன்னும் வாடா போலாம். அவர் கூப்பிடவே கௌதம் எந்திரிச்சு வெளியில வந்துடுறாரு. ஏய், அந்த ஆள் கடைசியா பேசுனதுல எவ்வளவு வன்மம் தெரிஞ்சுன்னு பார்த்தே இல்ல. கம்முன்னு இரு. ஏதோ அவர் கூட நான் போக வர பேசி ஐஸ் வச்சதுனால உனக்கு இந்த கேஸை பத்தி கொஞ்சமா சொன்னாரு, இல்லைன்னா சுத்தமா சொல்ல மாட்டாரு. டேய், நாளுக்கு நாள் அந்த கேஸ்ல புது விஷயங்கள் தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. நீ லூசு மாதிரி வளராத கௌதம். இந்த கேஸை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போற? போடா. உனக்கு தான் ஒரு கேஸ் கிடைச்சிருக்குல்ல. அவனுக்கு 2 பேரும் நிலத்துக்காக அடிச்சுக்கிறானுங்க. ஆயுசு முடிகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. அதனால நீயும் உன் பையன் உன் பேரன் அப்படின்னு கடைசி வரைக்கும் சம்பாரிச்சு வைக்கிற அளவுக்கு அதில் சம்பாரிச்சுக்கலாம். இப்போ இதில் நீ என்ன பண்ண போற? கண்ணனுக்கு பதிலாக வாதிட போறியா, இல்லை முரளிக்கு பதிலாக வாதிட போறியா? தேவையில்லாமல் வாடா போலாம். இல்லடா, இந்த கேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு மண்டை ஒரே போட்டு கொடைச்சல்டா. ரீனா, ராய், ராஜேஷ், ஆரோக்கியராஜ், ஆரோக்கியமேரி இவங்கெல்லாம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராய் வீட்டில் அவங்க அப்பா செபாஸ்டின், அம்மா ஸ்டெல்லா, தங்கச்சி விக்டோரியா இவங்க நம்பரில் எப்படியாவது வாங்கி ஆகணும்டா. டேய், அப்போ நீ என்ன சொல்கிற? அந்த பிள்ளை ரீனா கொலை பண்ணல, வேற எவனா பண்ணியிருக்கான்னு சொல்கிறியா? அப்படி சொல்ல வரல வெங்கட். ரீனாவே பண்ணியிருக்கான்னு கூட வச்சுக்கோ. ஆனால் இதுதான் காரணமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி மனசுக்குள்ளே வருது. பாரு வெங்கட், இவர் சொன்ன எல்லாத்தையும் வச்சு ரீனா ராஜேஷை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ராயை பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கிறா அப்படின்னாலும் அதை நானா தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, வா போலாம். வெங்கட் கூப்பிடவே கௌதம், சரி முரளி சார் டேபிள் தான் சொல்கிறேன். என்னது முரளி சாரா? அதெல்லாம் முடியாதுடா. ஒரே ஒரு ஆள் பார்த்தாச்சுல்ல, அதான் கேஸ் தெரிஞ்சுக்கிட்டல, அப்புறம் என்ன? வெங்கட், ஒரு கேஸ்க்கு 2 தரப்பு இருக்குன்னு வக்கீலாகிய உனக்கு நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. முரளி சார் டேபிளுக்கு போலாவா சொல்லிட்டு முரளி இருக்கக்கூடிய அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறான் கௌதம். சே, வக்கீலா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் சாதாரண ஆளா இருந்தாலுமே ஃப்ரெண்டை மட்டும் வச்சுக்க கூடாது. அது இந்த மாதிரி தொல்லை பிடிச்ச ஃப்ரெண்டை வச்சுக்கவே கூடாது. நான்டா இவன் கூட பின்னாடி போய் பேசிக்கிட்டே முரளியோட ஆஃபீஸ்க்குள்ளே போக அவருடைய டேபிள் அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃபைலை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பென்சில் வச்சு எழுதிட்டு இருக்கக்கூடிய முரளி தன்னோட கண்ணாடி வழியா அவங்கள பார்க்குறாரு. வாங்க வெங்கட், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் சார். இது கௌதம் தானே? ஆமாம் சார். ஆ, பார்த்துருக்கேன். வாங்க உள்ளே வாங்க. கௌதம் அவருக்கு தெரிஞ்சதே அவனுக்கு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. வந்து ஆப்போசிட்டில் உட்காந்ததுக்கு அப்புறமா, என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கீங்க? சார், அது வெங்கட் தயங்கவே, சொல்லுங்கப்பா, இப்போது பரபரப்பாக போயிட்டுருக்க கேஸை பற்றி கேட்க வந்திருக்கீங்க அப்படி தானே? டக்குன்னு கௌதம், ஆமாம் சார், அதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன சொல்கிறதுப்பா, அந்த பொண்ணு இப்போது உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பட்டு இருந்தும் என்ன பிரயோஜனம்? அந்த பொண்ணு மேலே வீண் பழி தான் விழுந்துகிட்டு இருக்குது. சார், ஆனால் கேஸ் எல்லாத்தையும் நீங்கள் விசாரித்து பார்த்து கூட அந்த பொண்ணு மேலே தப்பிலேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சாட்சி கூட கிடைக்கலையா? பெருமூச்சு விட்டுட்டு தலையாட்டினவர், கிடைக்கலப்பா. பக்காவாக அந்த பொண்ணு மேலே தப்புன்னு நல்லாவே தெரியுது. 18th அன்னைக்கு ஒரு காலையில் இங்கேருந்து கிளம்பி தருமபுரி போயிருக்காங்க. காலையில் தருமபுரி போன உடனே ராயோடைய பேரில் ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க அவருடைய ஆதாரம் கொடுத்து. அதுக்கப்புறமா ராய் ரூமில் இருக்க இந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் இடங்களுக்கு மட்டும் ராய் கூட போயிட்டு வந்திருக்கிறாரு. கடைசியாக ராய் டயர்டாக இருக்குன்னு ஈவினிங் ரூமுக்கு போனதுக்கப்புறமா எங்கேயும் இந்த பொண்ணு தனியாக போயிட்டு வந்திருக்கா. அங்கே தான்ப்பா இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா. ஒரு மருந்து கடைக்கு போயிருக்கிறா, சில பொருட்கள் வாங்கியிருக்கிறா. அது அந்த கடையில் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பக்காவாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்தவ தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடாம எமர்ஜென்சியாக கிளம்பி வந்திருக்கா. ஆனால் அவள் கிளம்பி வர்றதுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அவங்க வீட்டிலேருந்தோ யாரோ எதுக்குமே கூப்பிடல. இருந்தாலும் அவள் எதுக்காக பக்காவாக பிளான் பண்ணி வந்தான்னு ஒரு கொஸ்டின் எழுது. அது மட்டும் இல்லாமல் அவள் வாங்கின மருந்து 3ல் ஒரு மருந்து தான் அந்த ஃபுட்டில் கலந்துருக்குது. அந்த மீதி பாட்டில் அவளுடைய பேக்கில் அப்படியே தான் இருந்திருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு சாட்சிகளை நிறுத்தி எல்லா குற்றத்தையுமே இவ தான் செஞ்சான்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கேஸ் வேறு திசையை நோக்கி போயிட்டுருக்குது. அந்த பொண்ணு இப்போ கண்ணை முழிச்சு ஏதாவது உண்மை சொல்லுவாளான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அவள் எந்திரிச்சு பேசினா மட்டும்தான் ஏதாவது க்ளூ கிடைக்கும். போலீஸ் போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வழக்கமாக வெளியில் பேசுகிறத விட நாங்கள் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் கொலையை அந்த பொண்ணு கத்தியால் குத்தி அந்த பையனை கொடுமைப்படுத்தி பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னு சரியாக தெரியல. ஆனால் வக்கீலாக இல்லாமல் பர்சனலாக பொதுப்படையாக பார்த்தா
அந்த பொண்ணு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தோணுது. சார் அப்படி இருக்கும்போது ஏன் சார் நீங்கள் ரீனாவோட சைடு வாதாடிட்டு இருக்கிறீங்க? ஏப்பா நீ வக்கீல் தானே? ஆமாம் சார். ஒரு கிளைண்ட் நம்மக்கிட்ட வந்துட்டாங்க. அவங்க இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாம் நியாயமாக நடந்துக்கூடாமா நடந்துக்கூடாதா? ஆனால் சார் கௌதம், நாம் வக்கீல். எனக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்மளை நம்பி வர கிளைண்ட்டுக்கு நம்ம நியாயமாக இருக்கணும். அதை தவிர இங்கே வேறு எதுவுமே கிடையாது. இது என்னுடைய ஃபார்முலா. ஏதாவது வழியில் எப்படியாவது சின்ன ஒரு க்ளூ கிடைச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சாலோ இந்த கேஸை எப்படியாவது ஒரு நல்ல வழியில் கொண்டு போயிடலாங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கேன். வழி தெரியாத ஒரு ஆள் யாராவது வழிகாட்ட மாட்டாங்களா, இல்லை ஏதாவது வழிகாட்டாதான்னு சொல்லி ஏங்குவான் இல்லையா, அப்படி இருக்கேன் நான் இப்போ. சார் சொல்லு கௌதம், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு கேளுங்க. அந்த பொண்ணு 3 மருந்து வாங்கினான்னு சொன்னீங்களே சார், அந்த 3 மருந்தும் சிசிடிவியில் நல்லாவே தெரியுதா? ம் ஆமாப்பா, 3 மருந்து அவள் எடுத்து உள்ளே வைக்கிறது நல்லாவே தெரியுது. இல்லை சார், அந்த 3 மருந்து தான் அவள் பேக்கில் இருந்த 3 மருந்தா? 3 மருந்து வாங்கி வைக்கிறான்னா அதானே அதில் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம்ல சார். அது சிசிடிவி இருக்கா செக் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தெரியும். ஆனால் போலீஸு, ஆப்போசிட்டில் வக்கீல் எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு தான்ப்பா அந்த மருந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. சார் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டரோட நம்பர் கிடைக்குமா சார்? தோ ஒரே நிமிஷம் சொல்லிட்டு அவர் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் பேர் ராகவ், இன்ஸ்பெக்டர். இந்த கேஸை ஃபுல்லாகவே அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். இப்போவும் அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலி தருமபுரி போலீஸ்லேருந்து இவர் கையில் கேஸை மாற்றி கொடுத்தாங்க. பக்காவாக எல்லா டாக்குமெண்ட்டையும் இவர் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு சார். அதே மாதிரி ரீனாவோட அம்மா அப்பா ஆரோக்கியராஜ், ஆரோக்கியமேரி இவங்களுடைய நம்பரும் கிடைச்சா கொஞ்சம் வசதியாக இருக்கும் சார். கௌதம் தயங்கி தயங்கி கேட்கவே உடனே டக்குன்னு முரளி கௌதம் ஒரு மாதிரி பார்க்குறாரு. இல்லை சார், அவங்க கிட்ட ஏதாவது கேட்டோம்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல சார். இருந்தாலும் முரளியோட மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, எதுக்காக கௌதம் தேவையில்லாமல் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான்.